வணக்கம் தமிழகம், வாழ்க தமிழ். இந்த பில்டிங்கை நான் தான் பண்ணேன், எலக்ட்ரிக்கல் பம்பிங் ஒர்க்கு. இந்த பில்டிங்கை ஃபுல்லாக நான் தான் பண்ணேன், எலக்ட்ரிக்கல் பம்பிங் ஒர்க்கு, வேலம்மாள் சர்வீஸ். வாங்க பில்டிங் எப்படி பண்ணிக்கிறேன்னு பார்க்க. இதுதான் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கில் வந்து நம்ம லைட்டு போட்டிருக்கோம். மீட்ரு போர்டு பொற்பூசல் மாதிரி அடிச்சுக்கும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் பேனல் போட்டிருப்பீங்க, வீட்டுக்கு அங்கே வந்து அது வேணான்ட்டாங்க, செலவு அதிகமாக இருக்குன்னு. இப்போ வந்து பேனல் நம்ம வுட்டில் வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். டிபிஐ பாஸு, அது தனித்தனி 7 வீடு இருக்குது. 7 வீடுக்கு பீஸ்கள் தனியாக. காம்பவுண்ட் வீட்டுக்கு வந்து 3 பேஸ் வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரொட்டேஷன் சுவிட்ச் போட்டிருக்கோம். 3 பேஸ் ஏதாச்சும் ஒரு பேஸ் இல்லைன்னா ஆன் பண்ணிக்கலாம். மோட்ரு காம்பவுண்டில் இருக்கனால அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். எல்லா வீட்டுக்கும் உள்ளே எர்த்து போட்டிருக்கோம். கேப்பில் உள்ளே கூடி தோண்டி போட்டிருக்கோம். இதில் இந்த இப்படியே கேப்பில் வந்து இன்னைக்கு காமிட்டு கேப்பில் இப்படி உள்ளே போட்டு இப்படியே போய் அந்த போலுக்கு போகுது கேப்பில். அதில் உங்களுக்கு வீடியோ காமிக்கேன், வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்கோம், அந்த ஃபோட்டோ காமிக்கேன். பார்ப்பீங்க அந்த சுவிட்சு பழைய சுவிட்சு போட்டுக்க மாதிரி தெரியுதா உங்களுக்கு? எல்லாம் வாடகை விடுறதுனால அடிக்கடி உடச்சிடாங்க. அதனால் பழைய மாடலு சுவிட்சு போடுன்னு சர்ப்ரைஸ் பண்ணேன். அதனால் அவங்க அந்த ஓகே பண்ணி கட் பண்ணி போட்டிருக்காங்க. நீங்கள் கேட்பீங்க வுட்டெல்லாம் கரையான் பிடிச்சிரும் அப்படின்னு. அதுக்கு உள்ளே பெயிண்ட் அடித்து கரையான் பெயிண்ட் அடித்து எல்லாம் போட்டிருக்கு. உங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டெல்லாம் காமிக்கும் உங்களுக்கு. இது வந்து நீர்மொழிக்கு சாட்ரு. இதுதான் மெயின். அங்கிட்டிருந்து காமி, அப்போ தான் தெரியும். இதில் எல்லா வீட்டு மெயின் வயதில் வருது, இப்படி போய் உள்ளேருந்து வருது. அதெல்லாம் உங்களுக்கு வீடியோவாக காமிக்கேன், ஃபோட்டோ காமிக்கேன். ஃபோட்டோ எடுத்தேன், எனக்கு வேலைக்கு போடுறதுக்கு டைம் இல்லாதனால அப்படியே விட்டேன். இப்போ வந்து ஷார்ட்ருக்கு வயதில் நீட்டாக வெளியே ஓப்பனில் போடாமல் அப்படியே உள்ளே கன்சிடர் பண்ணி உள்ளே ஊடி இப்படி பைப் போட்டிருக்கோம். உள்ளே எல்லாம் நீட்டாக நம்ம பில்டிங்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். சுவிட்சு, அடுத்து வாட்டர் லெவலு கண்ட்ரோலு, அடுத்து வந்து சம்பு மோட்டருக்கு. இது சம்பு, இது வந்து உள்ளே போகுது. இதுதான் சம்புக்கு இன்னும் ரெடி பண்ணல, மோட்ரு மாட்டும் போது ரெடி பண்ணிக்கலாம் மாட்டோம். இது போர் தண்ணிக்காண்டி இது ஒரு கண்ட்ரோலு. மேலே தண்ணி அழுக்காக போச்சுன்னா ரெடி பண்ணுறதுக்காண்டி கீழே வால்வு போட்டு போடுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து 2 வச்சு ஒரு ஆலியம் பல்லு லைட்டு போடுறதுக்காண்டி. இப்போ வந்து இந்த வீட்டில் வந்து ஆள் வந்துட்டாங்க, அதனால் உள்ளே போய் பார்க்க முடியாது. மேலே போய் உங்களுக்கு காமிக்க. மொத்தம் 7 வீடு. இது வீட்டில் ஆள் வந்ததுனால காமிக்க முடியல உங்களுக்கு. இது நீங்கள் காமிக்க, ஹவுஸ் வந்துட்டு பர்மிஷன் வாங்கிட்டு உங்களுக்கு காமிக்கேன். அப்படியே வாங்க, பேக்கில் வாங்க. இது காம்பவுண்ட் சுவிட்சு 2 வே சுவிட்சு போட்டிருக்கோம். படி டேரணுன்னு லைட்டு போடுறக்காண்டி. இது வந்து சிசிடிவிக்காண்டி உள்ளே வச்சுருக்கோம் பாயிண்ட்டு. அதுக்கு உள்ள கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது சிசிடிவிக்காண்டி. இந்த 2 வே சுவிட்சு எல்லாத்தையும் 2 வே சுவிட்சு போட்டிருக்கோம். படிக்க ஏறும்போது இதான் அந்த வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் வீடு TF2. வாங்க, 8க்கு 12 சொல்லி ஒரு சீட்டு போட்டு இண்டிகேட்டு, பழைய மாடல் இண்டிகேட்டு, 2 ஃபேனுக்கு சுவிட்சு, லைட் சுவிட்சு. இது 2 வே சுவிட்சு, வெளியே லைட்டு ஏர் வரும்போது வெளியே போடுறதுக்காண்டி. இது NCP பாஸ் கண்ட்ரோல், ஏதாவது கண்ட்ரோலு. அப்படியே ஒரு போல்டு, ஆலியம் பல்லுக்கு வயரு, இது வயது டிவிக்காண்டி வச்சுருக்கோம்.
4 சாக்கெட்டு 4 சுவிட்சு டிவிக்காண்டி. அப்படியே கிச்சனுக்கு ஸ்க்ரீன் போட்டால் உள்ளே போய் போட முடியாது, இப்போ இருட்டாயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்காண்டி லைட் சுவிட்ச் இங்கே போட்டுக்கோங்க. கிச்சன் லைட் சுவிட்சு இங்கே இருக்குது. கிச்சன் லைட்டு எல்லாமே இங்கே வந்து ஃப்ரிட்ஜு வைக்கிறதுனால ஒரு சாக்கெட்டு ஒரு 20 ஆம்ப் சுவிட்சு. இங்கே மிக்சி அதுக்கு கரண்ட் எல்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு சுவிட்ச் போட்டுருக்கோம். பாத்ரூம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால ஹீட்ரு பாயிண்ட் வந்து மேலே வச்சுருக்கோம், அங்கே மாட்டுற மாதிரி. இது அடுத்த ஒரு பெட்ரூமு. காமனில் வந்து இங்கே ஒரு லைட், வாஷிங் மிஷின் வரதுனால இங்கே ஒரு பாயிண்ட்டு சுவிட்ச் பாயிண்ட் போட்டிருக்கோம். பாத்ரூமுக்கு சுவிட்சு இங்கே. உங்களுக்கு பெம்மிங் வந்து அடுத்து காமிக்க, மொதல் எலக்ட்ரிக்கல் உங்களுக்கு காமிக்க எப்படி பண்ணியிருக்கேன்னு. இது அடுத்த பெட்ரூமு. இதே அப்படிதான் 2 சாக்கெட்டு 4 பாயிண்ட்டுக்கு. அது வந்து ஏசிக்கு வந்து 25 சுவிட்சு சாக்கெட் போட்டு ஏசி பாயிண்ட்டு, ஹோல்ட்ரு, லைட்டு. இங்கே வந்து எதுவும் டிவி வைக்கிறதுக்கு சார்ஜர், செல்ஃபோன் சார்ஜ் போட்டுக்காண்டி 2-3 பாயிண்ட் போட்டிருக்கோம். இது அதே சேம் அந்த ரூமில் என்ன பார்த்தீங்களோ அதே ரூமில் அங்கேயே இருக்கும். ஃபேனுக்கு லைட்டு, இது வந்து ஏசி அங்கே இருக்குது. அப்படியே அவுட்டோர் அங்கே போகிறதுனால அங்கே வச்சாச்சு. பாத்ரூமே 2 சாக்கெட்டு, ஒரு ஹீட்ரு சுவிட்சு, எல்லாமே ஹீட்ரு ஹோல்டர் லைட் போட்டு. இங்கே ஒரு லைட்டு பாயிண்ட்டு, இங்கே ஹீட்ரு பாயிண்ட்டு. நாங்கள் வீடியோ எடுக்கலாம் நினச்சோம், அதுக்குன்னு ஆள் வந்துட்டாங்க. இந்த வீட்டில் ஆள் வந்துட்டாங்க, அதனால் இந்த வீட்டை ரிவ்யூ பண்ண முடியாது. வெளியே வந்து ஆலையும் பழிச்சிச்சு 2 சுவிட்ச் போட்டிருக்கோம், M2. அப்படியே அவங்க படிக்கிட்டு வாங்க. இதுலேயும் 2 சுவிட்ச் லைட்டுக்கு படிக்கிட்டு ஏறும் போதே போட்டுக்காண்டி. இதில் 2 சுவிட்ச் லைட்டு போடுற வரைக்கும். அந்த வீட்டில் ஆள் வந்துட்டாங்களாண்ணா? எதுல ஆள் இல்லை. கீழே பார்த்தோம்னா அதே சேம் தான் இங்கேயும். கீழே என்ன வீடியோவில் பார்த்தீங்களோ அதே சேம் தான் இங்கேயும். எல்லா வீட்டிலும் ஆள் வந்துட்டாங்க. வீடியோ எடுக்கணும்னு நினச்சி மறந்துச்சு. அந்த இது புதுசாக பண்ணுறதுனால அந்த வீடியோ எடுக்க முடியல. கீழே என்ன பார்த்தோமோ அதே சேம் தான் இங்கேயும் இந்த பக்கமும். 2 வீட்டில் ஆள் வந்துச்சு, பார்க்க முடியல. சரி வாங்க 3ஆப்புல பார்ப்போம் வாங்க. எடுங்க கீழே பார்த்தோன்னு சொன்னேன் எல்லாமே சேம். 7 வீட்டில் 6 வீடு சேம். கீழே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும். லைட்டு பாயிண்ட்டு, ஃபேனு பாயிண்ட்டு. கீழே என்ன பார்த்தோமோ அச்சு மாறாமல் அதே சேமு, அதே ஹைட்டு, அதே டிசைனு சுவிட்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலத்து சுவிட்சு போட்டால் அடிக்கடிக்க, இந்த காலத்து சுவிட்சு போட்டோம்னா வாடகை விடும் போது அடிக்கடிக்க உடஞ்சிருது. இந்த மாதிரி பெக் பாயிண்ட் சுழி எடுக்கும்போது அப்படி வந்துடுது. அதனால் வீட்டு ஹவுஸ் ஓனர் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. நானும் ஒரு ஐடியா சொன்னேன், போகாமல் இருக்குது இந்த மாதிரி போடலாம் சாப்பிட்ணுன்னு. ஹவுஸ் ஓனருக்கு எனக்கு நல்லா உரிமை ஒத்துழைப்பு கொடுத்தாங்க பண்ணி கொடுக்குறதுக்கு. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. இதுனா அவங்களுக்கு லைஃப் லாங்காக வரும். வாடகை விடுறதுனால அடிக்கடி சுவிட்சு போயிடுது அப்படின்றாங்க. அதனால இந்த மாதிரி போட்டு அடிக்கடி சுவிட்சு போகாது, நல்லா லைஃப் வரும். அதேமாதிரி கிச்சனும் கீழே என்ன பார்த்தீங்களோ சேம் எல்லாத்துக்கும் அப்படி தான் இருக்கும். எப்படி கீழே என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஹீட்டருக்கு, இதுக்கு வாஷிங் மிஷினுக்கு, இந்த வாஷிங் மிஷினுக்கு, ஹீட்டருக்கு அந்த சைடு இருந்தால் இது ஹீட்டருக்கு எல்லாமே சேம். அதுதான் சேம், அதுதான் எல்லாத்துக்கும். லைட்டு பாயிண்ட் எல்லாமே கீழே என்ன பார்த்தீங்களோ எல்லாமே. வாங்க சிங்கிள் பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சிங்கிள் பார்த்தவங்க ஒரே ஆலிங் பல்ப் மட்டும் கொடுத்துருக்கோம். வந்தோடனே ஒரு லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஆனால் இப்போதைக்கு வேணாம் ஹவுஸ் சொன்னது ஓல்டர் மட்டும். NCP பார்த்து இது வந்து டிவிக்கு
இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கேட்டாங்க, ஆனால் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் போட்டிருக்கோம். 4 பாயிண்ட் போட்டு இண்டிகேட் போட்டிருக்கோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு இண்டிகேட் வந்துடும். நம்ம இருட்டாக இருக்கும்போது சுவிட்சு தேட தேவையில்ல, அந்த இண்டிகேட்டர் வெளிச்சத்தில் நம்ம வந்து சுவிட்சு போட்டுக்கலாம். அது நீட்டாக போட்டுக்கலாம். அதுக்கு இது கலருக்கு ஏற்ற மாதிரி சீட்டு வாங்கி போட்டிருக்கோம். அப்படியே வரிசையா இதே ஹவுஸ் ஓனர் வீடு எங்கேயோ இதே மாதிரி இருந்தனால ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க, அந்த வீடு மாதிரியே பண்ணியிருக்கப்பா, ஃபுல்லாக ஒரே வரிசையா அப்படின்னாங்க. இந்த வரிசையா எல்லாமே கிச்சன் ஆளுக்கு, கிச்சனுக்கு இது வந்து பெட்ரூமு, சிங்கிள் பெட்ரூம். இது ஏசிக்கு, இது வாஷிங் மிஷின், இதுக்கு ஹீட்டருக்கு, இது பாத்திரம் லைட் இங்கே. அப்படியே வாங்க. அங்கே ஒரு வந்து மிக்சிக்கு, கிரைண்டருக்கு எல்லாம் போட்டுக்கலாம். இதை இது எந்த இடம் கரெக்டாக எந்த இடம்னு சொன்னால் பல்லாவரம் ஜமீன் பல்லாவரம் சரி, வெல்த் ஸ்கூலு. இதுதான் வெல்த் ஸ்கூலு பக்கத்துலேயே இந்த பில்டிங் இருக்குது. அப்படியே பாருங்க, ஃபுல்லாக பாருங்க, வெல்த் ஸ்கூலு, கரசல், திருச்சலம் கரசல் இல்லை, கரசல் எல்லாம் இருக்குது பாருங்க. வெல்த் ஸ்கூலு அப்படியே இங்கே பில்டிங்கு. இந்த மாதிரி வேலை ஒர்க் பண்ணுன்னா நீங்கள் வீடியோவில் எதோ காமிக்கான்னு சொல்லி நம்புன்னா சைட்டாக வாங்க, உங்கள் சைட்டை சுற்றி காமிக்க எப்படி பண்ணியிருக்கிறோம்பாங்க. உங்களுக்கு பிடிச்சா கொடுங்க. அப்படி உங்களுக்கு கான்டாக்ட் வேணும்னா உங்கள் நம்பர் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்து நம்பர் பண்ணுங்கள். இவங்க ஒன்று தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக வரனால பேச தெரியல. வர வீடியோவில் உங்களுக்கு போடுறேன், எல்லாத்துக்கு மாதிரி வீடியோ போடுறேன். உங்களுக்கு பெப்பர் ஒர்க் பண்ணா, சீனியர் பெப்பர் லைட்டு எல்லாம் ஆல்ரவுண்டு எலக்ட்ரிக்கல் எல்லா வேலையும் பார்ப்பேன், பெம்மிங்கில் எல்லா வேலையும் பார்ப்பேன். உங்களுக்கு பெம்மிங் வீடியோ இப்போ அடுத்த வீடியோ காமிக்கேன் பண்ணி நீங்கள் நினைப்பீங்க, இந்த சுவிட்சு ஏன்டா போடுறேன், இந்த காலத்தில் சுவிட்சு மெட்டல் பாக்ஸ் வந்துடும், பெசிங் டைப் போடலான்னு. ஆனால் அது லைட் வராது. என்னதான் கம்பெனி பொருள் வாங்கி போட்டாலும் லைட் வராது. இது வாங்கி போட்டுப்பாங்க, உங்களுக்கு லைட் வரும். ஆங்கிள் சுவிட்சு வாங்கி போட்டுருக்கோம். இது வந்து இப்படி பிடிச்சி எடுத்தாலும் வராது, பெக் பாயிண்ட் இப்படி சொல்லி எடுத்தாலும் வராது. அதுதான் லைஃப் லாங் கிடக்கும் உங்களுக்கு. அதுனா அடிக்கடி சுவிட்சு போயிடுது, எல்லாம் போயிடுதுன்னா உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோல்டு இஸ் கோல்டு மாதிரி. அது மாதிரி கோல்டு இஸ் கோல்டு மாதிரி. அது மாதிரி ஒரு நீங்கள் இந்த மாதிரி போடுறது என்னை விரும்பினீங்கன்னா பல இடத்துல சுற்றி போடணும், எல்லாம் வீடு வாடகை கூட போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சுற்றி போடணும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பாக இப்போ கட் பண்ணி தந்து உங்களுக்கு நீட்டாக பண்ணி தரேன். என்ன கலர் சீட்டு போடணுமோ அந்த மாதிரி கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீட்டு போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து சைடில் காமிக்க இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. வேலம்மா சர்வீஸ். வேலம்மா சர்வீஸ்னா நிறைய பெரிய கம்பெனி நினச்சாங்க, ஒரு சின்ன கம்பெனி தான், ஓன் கம்பெனி. எங்கள் அம்மா பேர் வேலம்மா சர்வீஸ். வேலம்மா சர்வீஸ். இந்த மாதிரி உங்களை வீட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பெம்மிங் பண்ணோம்னா குறைஞ்சபட்சம் நாங்கள் பண்ணித்தரோம், சிறப்பாக பண்ணித்தரோம். உங்களை நம்பி கொடுத்து பாருங்க, உங்களுக்கு போடுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு யாரும் பண்ணித்தரமா இது வேலை மனக்கட்டி கட் பண்ணி போடணும், ஸ்க்ரூ மாட்டணும், எவ்வளோ லேட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன். இது நீங்கள் சொல்லலாம், விட்டு உள்ளே போட்டிருக்கீங்களே கரையான் பிடிக்குமே என்ன பண்ணுவீங்க, இப்போ கரையான் கண்டு உள்ளே வந்து கரையான் லிக்விட் போட்டு பெயிண்ட் அடித்து நல்லா உங்களுக்கு காமிக்க, வீடியோ ஃபோட்டோ எடுத்துருக்கேன், அதில் உங்களுக்கு காமிக்கேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் லைட் வரும் உங்களுக்கு. உடனே இந்த மாதிரி கரையான் பிடிச்சிடும், அது பிடிச்சிடும், அந்த மாதிரி எதுவுமே பிடிக்காது. கரையான் லிக்விட் போட்டுருக்கு, பெயிண்ட் அடிச்சு எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த வீடியோலாம் காமிக்கேன்.
வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கம்பெனி நம்ம வேலம்மாள் சர்வீஸ். உங்கள் புது பில்டிங் உங்களுக்கு எதுவும் கட்டி எலக்ட்ரிக்கல் பெமிங் ஒர்க் பண்ணணுன்னா இந்த வேலம்மாள் சர்வீஸ் வந்து அணுகுங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு மணி ஆயிடுச்சு. இந்த சுற்றி பாருங்கள், எல்லா பெமிங் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பார்த்துருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பண்ணணுன்னா இந்த வேலம்மாள் சர்வீஸை அணுகுங்க. உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணி தருவோம். குறைஞ்ச பட்ஜெட்டில் பண்ணி தருவோம். எந்த மாடல் கேட்குங்க எல்லா மாடலும் பண்ணி தருவோம். வேலம்மாள் சர்வீஸ் அணுகுங்க, சிறப்பாக பண்ணி தந்துடுவோம். புதுசாக ஆரம்பிச்சிக்கிங்க வச்சு வேலை தெரியாதுன்னு நினைக்கிறேன். நானும் வீடியோ போடணும்னு நினச்சேன். கொஞ்சம் கூச்சத்துனால வீடியோ போடல. ஆனால் இப்போ புதுசாக நம்மளும் எல்லாரும் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகிறாங்க. நானும் அப்படி வீடியோ போட்டு நான் ஒருத்தருக்குன்னு உங்களுக்கு அனுப்புவேன். இணைய தொடர்பு பண்ணுங்க. உங்கள் பக்கா போயிருந்த பலவரம் சென்னையில் எங்கே இருந்தால் கூப்பிடுங்க. நம்ம அனைத்து எல்லா ஒர்க்கும் பண்ணுவோம். சிறந்த முறையில் உங்களை சார்ஜஸ் பண்ணியே பண்ணி தருவோம். நான் இதான் பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்ன கஸ்டமர் என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி தான் பண்ணி தருவேன். அந்த இதை மூஞ்சி தூக்குற அந்த வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி தருவேன். அதான் உங்களுக்கு வேலம்மாள் சர்வீஸ். நன்றி, வணக்கம். வாங்க சைடில் எப்படி பைப் போடுதுன்னு காமிக்க உங்களுக்கு. வணக்கம் தமிழ், வாழ்க தமிழ். இப்போ இப்போ வந்து பெம்மிங் ஒர்க் உங்களுக்கு காமிக்கேன். இதுதான் டேங்கு. இப்போ 15 லிட்டர் டேங்குனாங்க. இது வந்து டேங்கு கழுவுனதுக்கான இது திறந்து விட்டு தண்ணி கழுவும்போது ஒரு 7 வீடுனால ப்ரெஷர் வேணும்னால 1.5 பைப் யூபிசி போட்டு எல்லாம் தனித்தனி கண்ட்ரோலாக போயிருக்கு. இது வந்து கீழ் புலவது, இது செகண்ட் புலவது, 3ஆவது புலவது, எல்லோரும் தனித்தனியாக போயிருக்கு. இது வந்து பாலாவது தண்ணி கேண்டி போட்டிருக்கோம். எல்லாமே 1 இன்ச்சுலாம் போட்டால் ப்ரெஷர் கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையே வேணான்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருக்கு எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தா எனக்கு வந்து ப்ரெஷர் வரணும், எனக்கு எந்த இதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொன்னால ஹவுஸ் ஓனர் பிடிச்சவொடனே இது அப்பார்ட்மெண்ட்டில் பண்ண மாதிரி பண்ணி கொடுத்துக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் ரிவ்யூ வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். அவங்கள்ட்ட கேட்டு இது எல்லாமே 1.5 பைப் போட்டிருக்கு. எல்லாமே யூபிசி வலுவு. பிராஸ் போட்டா துரு பிடிச்சிரும் அப்படின்னாங்க. இதில் யூபிசி வாங்கி போட்டிருக்கு. எல்லாமே பெண்டு, எங்கேயுமே எலுப்பை போடல, ஷார்ட் எலுப்பை போடல, எல்லாமே பெண்டு போட்டிருக்கோம். அப்போ ப்ரெஷர் வரதுனால பெண்டு போட்டிருக்கு எல்லாத்துக்கும். எலுப்பை போட்டால் ப்ரெஷர் வாங்கனால எல்லாத்துக்கும் பெண்டு. நீங்கள் கீழே பார்த்தாலும் தெரியும், எல்லாமே பெண்டு போட்டிருக்கோம். எல்லாமே 1.5 பைப்பு. இதில் எல்லாம் 1.5 பைப்பு, ஃபுல்லாகவே 1.5 பைப் போட்டிருக்குப்பாங்க. இது வந்து மோட்ரு லைனு. ஒன்று வந்து நீர்மொழி, இது சம்ப் மோட்ரு, இது சம்பு மோட்ரு, இது போர் மோட்ரு. அதுக்கு நீட்டாக வயர் போட்டு வச்சுருக்கு, பைப் போட்டிருக்கு. ஃபுல்லாக கீழேருந்து கீழே வைக்க எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு, யூ கிளாம்பு எதுவுமே இல்லை, எல்லாமே அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு. ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் கிளாம்பு. எல்லாம் 1.5 பைப்பு தான், ஃபுல்லாகவே 1.5 பைப்பு. ஃபுல்லாக 1.5 பைப்பு போட்டு தனித்தனி கண்ட்ரோல் போயிட்டு கீழேருந்து 1 இன்ச்சு போகுது. கீழேருந்து 1 இன்ச்சு, ஃபுல்லாக 1 இன்ச்சு போகுது. நீங்கள் கீழேருந்து உங்களுக்கு அந்த வீடியோ காமிக்க நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாமே நீட்டாக கீழே மேலே அடிக்காமல் நில டீப்பில் வச்சு பிடிச்சி பார்க்கலாம், படித்து நீட்டாக போட்டுக்க பாருங்கள். ஃபுல்லாகவே நீட்டாக போட்டுக்குவாங்க பைப்லாம். ஃபுல்லாக இந்த நீட்டாக போட்டுவாங்க. 1.5 பைப்பு போட்டு வந்து 1 இன்ச்சு. எதுக்கு அங்கேயே 1 இன்ச்சு போட்டுக்கலாம், எனக்கு எதுக்கு இங்கே எதுக்கு 1.5 பைப் போட்டு நினைப்பீங்க. அது ப்ரெஷருக்காண்டி ஒட்டு வந்து பார்த்தீங்க எல்லாமே பெண்டு, எல்லாமே பெண்டு. டாப் செட்டு எல்லாமே பெண்டு தான். உங்களுக்கு எல்லாமே பெண்டு போட்டதுனால உங்களுக்கு ப்ரெஷர் அப்படியே வரும். அப்படியே வாங்க அந்த சைடும் காமிக்க உங்களுக்கு. ஏருக்கு எல்லாமே பக்காவாக வச்சுருக்கோம். ஏன் 1.5 பைப் பார்த்தீங்களா, எல்லாமே ஏர் தண்ணி ஊற்றுறது அங்கிட்ட வைக்கிறதுனால அங்கிட்ட வச்சிட்டோம். எல்லாம் 1.5 பைப் போட்டு நீட்டாக கொண்டு வந்துக்குவாங்க. எல்லாம் யூபிசி. சரி உப்பு அடைச்சிரும் அப்படின்னால யூபிசி போட்டுருக்கோம், உப்பு அடைக்கக்கூடாது. இதுலேருந்து பிவிசி போட்டுருக்கோம். எல்லாத்துக்கும் வால்வு தனித்தனி வால்வு கண்ட்ரோல் போட்டிருக்கோம். நல்லா நீட்டாக எல்லாமே 1.5 தான். பெண்டே போடவே இல்லைப்பாங்க, எல்லாமே பெண்டு தான் போட்டுக்கோங்க. எல்பே போடாமல் பெண்டு தான் போட்டுக்கோங்க. எல்லாமே பெண்டு தான். உங்களுக்கு ப்ரெஷர் காமிக்க கீழே வீட்டில் ப்ரெஷர் காமிக்க, அதை பார்த்தோட உங்களுக்கு தெரியும் ப்ரெஷர் எப்படி வருது. எல்லாமே பாருங்கள் அப்பார்ட்மெண்ட் அடித்து பக்காவாக இருக்கும். இந்த மாதிரி ஒர்க்குக்குலாம் நம்மளை கூப்பிடுங்க. வேலம்மாள் சர்வீஸை பலாவத் பகுதி எல்லா சைடும் பண்ணித்தரேன். சென்னை பூரா பண்ணித்தரேன், தமிழ்நாடு பூரா பண்ணித்தரேன். நான் பார்த்துங்க எப்படி இருக்குன்னு ஃபுல்லாகவே.
காமி எங்கேயா காமி ஃபுல்லாக இங்கேருந்து அங்கவங்க எல்லாமே பெண்டு தான், எல்பாவே இல்லை, எல்லாம் பெண்டு தான் போட்டுக்கோங்க, எல்லாமே பெண்டு தான் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த வியூ காமி, உங்களுக்கு உங்களுக்கு அந்த சைடுலேருந்து வியூ காமிச்சா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ வந்து மேலேருந்து அவ்வளோ தெரியாது உங்களுக்கு வியூவை காமிக்க. இப்போ எல்லா பாத்ரூம் செக் பண்ணுவோம். இப்போ ஆள் இருக்க வீட்டில் பாத்ரூம் செக் பண்ணாது, ஒரு ஒரு வீட்டில் ஆள் இல்லாத வீட்டை உங்களுக்கு செக் பண்ணேன். இப்போ கிளைமேட் வேறு மழை பெய்யுது, உள்ளே போயிடுவோம் டக்குன்னு வாங்க. ஆ சொர்க்க பூமியா காமி, இதுன்னு சொல்லும். ஏடு வாங்க, இன்னைக்கு கிளைமேட் வர நல்லா இருக்கு பாத்துங்க. மழை இதுக்கு அது அப்படியே ஊட்டியில் இருக்க மாதிரி அப்படியே ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு காத்தடிக்க. அப்படியே சுற்றி காமிங்க. இதான் திருச்சூர் மலை. இப்போ வந்து மூணாப்புல இருக்கும் தண்ணி ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கேன். வாங்க, வீடியோ நம்பர் மூணாப்புல T1 அப்படியே வாங்க. கிச்சனுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷராக வரும் கிச்சனு. ப்ரெஷர் இது வந்து முறையாக இருக்கனால அப்படி உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் தெரியுது. கழட்டி விட்டு நல்லா ப்ரெஷர் வரும். கீழே வந்து ஓஸ் போட்டு தண்ணி இப்படி போவோம். அதேமாரி இங்கிட்டு போட்டுருக்கோம் இதுக்கு வாஷிங் மிஷினுக்கு காண்டி போட்டுருக்கோம். தண்ணி அவுட்லெட் அப்படி போவோம். தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட் ஆகுதுன்னு. இப்போ ஹவுஸ் ஓனர் திட்ட போகிறாங்கன்னா அவங்க திறந்து விடல. இதே பாத்திரம் பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு. இது எடுத்து பார்த்துட்டு மூணாவது இவ்வளோ ப்ரெஷர் வராது, நல்ல ப்ரெஷர் பார்த்தீங்களா. சவரு சவரு வந்து இது ஏடா சும்மா இருக்குன்னா நாங்கள் ஒரு பிளான் பண்ணி இப்படி போட்டிருக்கோம். இது வந்து வெஸ்டர்ன், எல்லாமே வெஸ்டர்ன் தான். அந்த பக்கத்து வீட்டை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்ல ப்ரெஷர் வரும். இப்போ மூணாப்பூரில் உங்களுக்கு தண்ணி வராது. நீங்கள் பார்ப்பீங்க பாருங்க எவ்வளோ ப்ரெஷர் பார்த்தீங்களா. இது பைப்புக்கு இப்படி போட்டிருக்கோம். அதேமாதிரி காமனில் ஒரு பாத்ரூம் இருக்குது. இது வாஷிங் மிஷின் டேப்பு. இது எழுத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரெஷர் அடிக்கணும் பார்த்தீங்களா. இது சவரு எவ்வளோ ப்ரெஷராக இருக்கும் பார்த்தீங்களா. எவ்வளோ ப்ரெஷராக வருது. நீங்கள் நினைப்பீங்க மாடு மிக்சர் வைக்க வேண்டிய, ஏன்னா ஹீட்டருக்கு தனியாக ஒரு டேப்பு, இதுக்கு தனியாக அப்படின்னா மாடு மிக்சர் வந்து ஒரு ரேட்டு வந்து 1500 2000 ஆகும். இதுனா ஒரு 500 ரூபா முடிஞ்சிடும். உங்களுக்கு சபோர்ட் தனியாக இதில் வந்துடும். எல்லாமே உங்கள் கன்சியூமர் வீடியோ காமிக்க எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையாக இது போடுறேன். இது வெஸ்டர்ன் கிளாஸ், இது வெஸ்ட் தண்ணி ப்ரெஷர் பார்த்துங்க. வெஸ்டர்ன் தேன் எல்லாமே அப்படியே உட்காந்தா பீஸ்ஃபுல்லாக போடுற மாதிரி, அப்படி எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நெருக்கம் இல்லாமல் நல்லா பெரிய உட்காந்து போடுற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஹவுஸ் ஓனர் அது மாதிரி தான் கேட்டாங்க, அது மாதிரி செட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லா எடுத்து. இது அடுத்த பாத்ரூமு. இது அட்டாச் பாத்ரூமு. இது வந்து ஹீட்டுக்காண்டி போட்டிருக்கோம். ஹீட்டு பாயிண்ட் இங்கே இருக்குது. இது வந்து சப்பத்தனி எல்லாமே அதான். அங்கே என்ன சேம் பார்த்தீங்களோ அதே தான் இங்கே இருக்கும். இந்த எல்லாமே சப்போர்ட் நல்லா வர பஸ் தான். அப்படியே எடுத்து பார்த்தீங்க எவ்வளோ பஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா. எல்லாமே பீஸ்ஃபுல்லாக உட்காந்து போகிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ரெஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா பக்காவாக பண்ணி கொடுங்க. உங்களுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் நல்லா பண்ணி. இதே சேம் தான் கீழே எல்லாமே இருக்குது. இப்போ எல்லாத்தையும் காமிக்கலாம்.
இப்போ இங்கே என்ன பார்க்கீங்களோ அதே இதாக சேம் எல்லாமே கீழே இருக்கும். பாத்ரூம் இந்த வீடு வந்து அந்த வீடு இதே சேம் பாத்ரூம் எல்லா இதுலேயும் இருக்கும். இப்போ எல்லாம் ஹவுஸ் ஓனர் வந்ததுனால ரெண்டுலையுமே பார்க்க முடியாது. ஹவுஸ் ஓனர் போது வீடு வாடகைக்கு விட்டாங்கனால அதை பார்க்க முடியாது. கீழே ஒரு பெட்ரூம் காலியாக இருக்குது, அதை உங்களுக்கு காமிக்குவாங்க. இது இந்த ஒரு வீடு தான் காலியாக இருக்குது. மேலே 2-3 வீடு காலியாக இருக்குது. உங்களுக்கு அந்த இந்த வீட்டு பெருசாக காமிக்கும் உங்களுக்கு. இதுக்கு மெட்ரோ தண்ணி இங்கே போட்டு அது தேப்பு வேணான்ட்டாங்க. இப்போதைக்கு இது மட்டும் போட்டு பார்ப்போம், நான் கூட தேக்க மாட்டோம். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல நீட்டாக ஹைட்டும் போட்டுருக்கு. பெரிய பாத்திரம் வச்சு கலர் மாதிரிலாம் செட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் போடாமல் கொஞ்சம் ஹைட்டாகவும் போட்டுருக்கோம். உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். அதேமாதிரி பாத்ரூமு, வாஷிங் மிஷின் டேப்பு எல்லாமே நாங்கள் என்ன மேலே காமிச்சோனோ அதே சேம் தான் இங்கேயே இருக்கும். மேலே என்ன காமிச்சோமோ அதான் இங்கேயே இருக்கும். எழுத்து பாசிட்டிவ் வெஸ்டர்ன் கலர் செட்டிங். மேலே என்ன பண்ணீங்க ஒரு இதில் நீட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க. தண்ணி இது ஷவரு எழுத்து பாசிட்டிவ் எல்லாமே கண்ட்ரோல். இது சிபிஎஸ்சி போடல, இது சிபிஎஸ்சி போடல. நான் 3/4 யூபிஎஸ்சி போட்டிருக்கேன். இது சிபிஎஸ்சினா கொஞ்சம் சின்ன பைப் பார்க்கணும், ப்ரெஷர் கம்மியாக 3/4 பைப் போட்டுருக்கேன். உங்களுக்கு பக்காவாக இருக்குது. உங்களுக்கு ஹவுஸ் ஓனர் ரிப்பீட் கம்மியாக இது ஹீட்டர் பாயிண்ட் வச்சுருக்கேன் எல்லாருலேயும். இதே சேம் தான் எல்லா வீட்லேயும் இருக்குது. உங்களுக்கு அவுட்டரில் எப்படி பைப் அடிச்சுக்கலாம் காமிக்க உங்களுக்கு. சரி கப் பண்ணியதா இது காமிக்க உங்களுக்கு ட்ரைனேஜ் பைப்பு. இது வந்து மழை தண்ணி 4-5 பைப் போடுறதுக்கு போட்டிருக்கோம். மேலே வந்து 4-5 பைப்பு. இது 2 ட்ரைனேஜ். இது வெஸ்டர்ன் கிளாஸ் இது டாய்லெட் பைப்பு. இது குளிக்க தண்ணி போட்டிருக்கோம். எல்லாமே பார்க்கலாம். இப்போ பக்காவாக சேஃப்டியாக இருக்கும். மேலே அப்படியே ஏறலாம் ஏடி மாதிரி. இந்த சைடு கொஞ்சம் ஷவர் உள்ளே போனதுனால ஒரே சேமாக பைப்பு போட்டுக்காண்டி இப்படி ஸ்க்ரூ டைப் போட்டு பார்க்கலாம் போட்டு அடிச்சிருக்கோம். இது எல்லாம் தனித்தனி பைப்பு உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அப்படியே ஏதாவது நான் அவளுக்கு பிடிச்சேன். இது வந்து போர் தண்ணி மேலே போகிற பைப்பு. இது வந்து இது சம்பு தண்ணி போகிற பண்ணி எடுத்துக்கோம். இப்போதைக்கு சம்பு மோட்டு மாட்டனால தண்ணி விட்டுருக்கோம், எல்லாம் போட்டுருக்கோம். இது மழை ரெயின் வாட்டருக்கு. இது மழை தண்ணி தனியாக 2 இதாக பிரிச்சிருக்கோம். மேலே மாடியில் லென்த் அதிகமாகனா இது தனியாக அது தனி எல்லாமே பெண்டு விட்டது எல்லாம் ஆப்செட் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். இது வந்து சாம்பு இதுக்கு மேனுவலு. இது வந்து வீட்டில் கீழே இருக்க புறம்பளுக்கு தண்ணி மழை தண்ணி போடுறது வாட்டர் லைன். இது தண்ணி கிச்சனுக்கும் மேலே இருக்கும்போது இது பாத்ரூம் தண்ணி எல்லாம் பார்க்கலாம் போட்டுவோம். நீட்டாக எல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். இது பூரா கிச்சன் பைப்பு லைனு, எல்லாமே கிச்சன் போகிற பைப்பு லைன். இது வந்து மழை தண்ணி எல்லாம் போடுறது. இதே மாதிரி இது தனியாக பார்க்கலாம் போட்டு பக்கா பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்க்கலாம் மேலே வரைக்கும். எல்லோரும் இதில் ஒரு 6 இன்ச்சு பைப் போட்டுக்கலாம் ஃபுல்லாக கீழே. உங்களுக்கு வீடியோ காமிக்கேன் தப்புன்னு வீட்டில் பர்மிஷன் கட்டி உங்களுக்கு மேலே போய் வியூவை காமிக்கேன். உங்களுக்கு எல்லாம் அவுட்ரு போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். இதில் நான் 5 இன்ச்சு பைப் போட்டிருக்கேன் ஃபுல்லாகவே. உங்களுக்கு லைன் போட்டு உங்களுக்கு அந்த வீடியோ இருந்தால் உங்களுக்கு போட்ட காமிக்கேன். எல்லாமே தனியாக உங்களுக்கு போட்டு ஃபுல்லாகவே. இப்படி போய் இதில் போயிட்டு இப்படி போய் இது மேனுவலு. இது மேனுவல் வந்து இது இங்கே இருக்குது. சாம்பு இது ட்ரைனேஜ் லைனு இதுக்கு அதுக்கு இப்படி உள்ளே கூடி பைப் போட்டுக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு காமிக்க போட்டாலாம் இதில் காமிக்க முடியாது. சுற்றி தனியாக லைனு பார்க்கிங்கு. இதை லைட்டு தனி சுற்றி எல்லாத்தையும் பால்கனியில். இதுதான் இப்போ எப்படி பேனர் போட்டு
உங்களுக்கு வியூ காமிக்கிறேன், வியூவை பாருங்கள். ஃபுல்லாக இப்போ அங்கே நீட்டாக பார்க்கலாம் வச்சு கிடைக்குது ஃபுல்லாகவே. எங்கள் போகுதுன்னு அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் படித்து தனித்தனியாக ஒட்டி ஒட்டி அடிக்காமல் எல்லாம் தனித்தனியாக பக்காவாக அடிச்சுக்குமாங்க. பூராமே பாருங்கள். அப்படி ப்ரொப்போஷனலாக இருக்கா பார்த்தீங்களா? எவ்வளோ பார்க்கறதுக்கே ஒரு நீட்டாக இருக்கா, அழகா நூல் பிடிச்சி. இது கிச்சனு எல்லாம் வீட்டு கிச்சன். இந்த ஃபஸ்ட் இந்த சைடு ரைஸ் எடுக்கிற எல்லாத்தையும் கிச்சனு. இது பாத்ரூம் தண்ணி. இது அந்த சைடு பாத்ரூமு. அங்கிட்டு பாருங்க எல்லாமே நீட்டாக அந்த சைடு இருந்து பாருங்க. உங்களுக்கு அந்த வியூ காமிக்க உங்களுக்கு கீழேருந்து எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு எல்லாமே பெண்டு போட்டு அது மழை திணிக்கி கீழேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு கீழேருந்து வியூவை காமிக்க. இப்போ மேலே பார்த்தீங்களா வியூவு? சரி, அந்த சைடு உங்களுக்கு போய் வியூவை காமிக்க வாங்க. இது வந்து மழை தண்ணி, ரெயின் வாட்ரு. இந்த ரெயின் வாட்ரு அடுத்து பக்கத்தில் போர் தண்ணி, அது சம்பு தண்ணி, எல்லாம் பார்க்கலாம். இப்போ தான் எதுவுமே யூக்கலாம் இல்லை, எல்லாம் பார்க்கலாம் பக்காவா. இந்த சைடு பார்த்துருங்க ஃபுல்லாகவே. அங்கேருந்து இல்லாமல் ஃபுல்லாக அங்கிட்டு வந்து வாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு வைப்புக்குனால பார்க்கலாம். இப்போ தான் அது ஒரு கிச்சன் தனியாக இருக்குனால அப்படி கொடுத்துருக்கு. இது வந்து இதுக்கு ஸ்க்ரூ வந்து ஆங்க பாஸ் அடிச்சிருக்கோம். போச ஸ்க்ரூ அடிக்காமல் முட்டு அடிக்காமல் ஆங்க பாஸ். இது லைஃப் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆள் ஏறி இறங்கலாம் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அடிச்சிருக்கோம். இப்போ இது அடிக்கிறது சோம்பி போடுவாங்க. இது மாதிரி பக்காவாக அடிச்சிருக்கோம். ஆங்க பாஸ் அடித்து பார்க்கலாம், படித்து தனித்தனியாக பிளான் பண்ணி ஃபுல்லாகவே ஆங்கர் பாஸு. உங்களுக்கு ஒரு ஆள் ஏறி இறங்கலாம் அந்த மாதிரி ஆங்கர் பாஸ் அடிச்சு லைஃப் லாங்காக வரும். இப்போ போச ஸ்க்ரூலாம் அடித்தோம்னா அது துருப்பிடிச்சி பிடிங்கிறோம். இது வந்து லைஃப் லாங்காக அப்படியே இருக்கும். எல்லாமே ஆங்கர் பாஸ் தான். கீழேருந்து உங்களுக்கு வியூ காமிங்க. ரோட்லேருந்து காமிச்சா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் பேசிட்டு நீங்கள் பாருங்க, இந்த சைடில் காமிக்குவாங்க உள்ளே பார்க்கலாம் படித்து உங்களுக்கு நீட்டாக இறக்கிறப்ப நாங்கள் அப்பார்ட்மெண்ட் அடித்து எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா? பைப் எல்லாமே பாருங்க, எல்லாம் பைப் அடித்து நீட்டாக இருக்குவாங்க. பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் வீடு பூராமே. அவங்க எல்லாம் பார்க்கலாம் படித்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாம் பார்க்கலாம் படித்து எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? தண்ணியை அவங்களுக்கு தனியாக காமிக்குவாங்க. எல்லாமே பார்க்கலாம் படித்து எவ்வளோ நீட்டாக 3 ஃப்ளோரு மொத்தம் 7 வீடு. ஒரு வீட்டுக்கு 2 பாத்ரூம் பண்ணி எவ்வளோ தனித்தனி லைன் போட்டு தனித்தனி கண்ட்ரோல் போட்டு ஃபுல்லாகவே தனித்தனியாக உங்களுக்கு பண்ணி பக்காவா. இதுதான் அந்த வீடு. இந்த சைடு பால்கனி. இந்த சைடு இடம்னால சரி அவுட்டரில் மட்டும் ஒரு இடம் இருக்குதுனால பால்கனிக்கு இங்கே மட்டும் யூ-கிளாம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். 1.5 பைப் போட்டு அடைக்கக்கூடாதுன்னு 1 இன்ச்சு 2 பைப் போட்டு அடப்பு வரக்கூடாதுன்னு போட்டு 1.5 பைப் போட்டுருக்கோம் கீழே.